நீங்கள் ரமண மகரிஷி கேன்சர் வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். சாய்பாபா வந்து அவரோட கூண் வளைஞ்சதாக இருக்கட்டும், சேஷாத்ரி சுவாமிகளாக இருக்கட்டும், யோகி ராம் சரத்குமார் ஐயா இருக்கட்டும், நீங்கள் என்றைக்குமே பக்தர்கள் விதியை வந்து நீங்கள் மாற்றும் போது அது இதோட எதிர்வினை வந்து அவங்க அனுபவிக்க தயாராகிடுவாங்க. அந்த மனநிலை நானும் போய்டும். ஆனால் முருகர் மேலே என்ன சொன்னால், இந்த பக்திக்கு வந்து என்னோட அவங்க சிறந்த பக்தியில் இருக்காங்க. இந்த பக்திக்கு ஈடு எதுவுமே இல்லை. முருகா உன் மேலே பாரத்தை போட்டு அவங்களுக்கு என்னால் என்ன ரெமெடி கொடுக்க முடியுமோ நான் சொல்கிறேன் பேசிட்டாங்க. ஈவினிங் நிகழ்ச்சி கரெக்டாக சண்டே 4-6 நாளே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து சனிக்கிழமை இவங்ககிட்ட நான் சொல்கிறப்பையும் அது சனி ஓரளவு தான் அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த கர்மா சம்மந்தமானது. ஈவினிங் நிகழ்ச்சி கிளம்புறப்போ கிளம்பி ரூம்லேருந்து வெளியில் வந்து கார் வர வரைக்கும் ஒரே டென்ஷனு, ஹோட்டலில் சண்டை. அப்போ தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு ஒரு ஃபோன் வருது. அதுலேயும் நான் நினச்சிட்டேன், ஓகே ரைட்டு, கர்மா வந்து பக்காவாக வேலை செய்தேன். அந்த ஊழ்வினை எதிர்வினை வந்து ரொம்ப சமமாக வேலை செய்தேன் நான் உணர்றேன். கரெக்டாக அப்போ தான் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு உத்தரவு வருது, கோயில் விட்டு வெளியே போகாத உள்ளே உட்காரன்னு சொல்லிட்டு உத்தரவு வருது. இப்போ நான் உட்காந்து பக்தர்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பின்னாடி வந்து ஒரு மாதிரி எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்கு. என்னடா எரிச்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கை வைக்கிற கொஞ்சமாக ரத்தம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வைக்கும் போது கை ஃபுல்லாக ரத்தம். எனக்கு இந்த ரத்தத்தை பார்த்தோன்னா தெரிஞ்சிச்சு, ரைட்டு ஏதோ ஒரு பெரிய துன்பத்தை முருகப்பெருமான் சின்னதாக மாதிரி. ஆனால் இங்கே ஏன் ரத்தம் வருது என்னால் ரியலைஸ் பண்ணவே முடியல. திரும்ப யோசிச்சிருக்கும் ஒரு தம்பி சொன்னார், அண்ணா நீங்கள் மாலை போட்டிங்கன்னா அந்த மாலையில் வந்து ஒரு மாதிரி நாராக இருக்கும், அதுதான் அவங்க வந்து கருத்தை கட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் கரெக்டாக அந்நேரம் பார்த்து பாருங்க. எப்பயுமே பக்தர்களை சந்திக்கும் போது கண்ணாடி போட்டுக்கிறது வழக்கம். நீங்கள் அந்த தேர்ட் ஐ மெடிடேஷனில் கர்மா வந்து கண் மூலியமாக பெரிய அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கண்ணாடியும் மறந்து விட்டு வந்துட்டேன். நான் பக்தர்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்ககிட்ட சொன்ன போய் கண்ணாடி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை உதவியாட்ட சொல்கிறப்போ அவங்க பாருங்க கார் சாவியை வந்து காருக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு இவங்க ரொம்ப நேரம் ஆளை காணோம். எனக்கு ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, எங்கேயும் யார்ட்டையும் சொல்லவும் முடியல. பக்கத்துல எனக்கு பார்த்துட்டு அமைதியா இருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் நம்ம இன்னொரு தம்பி ஒருத்தர் இந்த தேஜன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு நீங்க டிஷ்யூ பேப்பர் எடுத்துருவாங்கன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த ரத்தத்தை தொடச்சி எடுத்துட்டு இன்னும் ரொம்ப தூரம் போனவங்க வரவே இல்லையே, ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கார் சாவியை லாக் பண்றதுக்கு கார் கீ மாத்திரம் வந்த போல அவரோட கார் லாக் அவர் ரோட்ல நிக்கிறாரு. அவரோட காரும் லாக் ஆயிடுச்சு, எங்களோட காரும் லாக் ஆயிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் தாமதமாயிட்டாருக்கு. எனக்கு ரைட்டு புரிஞ்சிச்சு, இதோட எதிர்வினை நம்மளுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க.